மிஷின் கைஸ். நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிவைவல் பாயிண்ட்லையோ இல்லை மிஷினில் நார்மல் ரிவைவோ சூப்பர் ரிவைவோ பண்ண சொல்லுங்கள். சூப்பர் ரிவைவ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தாம்சன் கிடச்சிடும். நார்மல் ரிவைவ் பண்ணால் G18 கிடைக்கும். அந்த G18 வச்சு நீங்கள் இறங்குறோன்னே ஒரு எனிமையை அந்த G18 மட்டும் தான் சொல்லணும். அப்படி முடிச்சிங்கன்னா இந்த எதுவும் கிடச்சிரும் கைஸ். இது வந்து 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆரில் போயிட்டு ரெண்டு எனிமீஸ் வந்து ஒரே இடத்துல அடைச்சி வச்சுட்டு இந்த ஓரியன் பவர் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு ஓரியன் பவர் போட்டிங்கன்னா 2 பட்டு செத்து போயிடும் கைஸ். ஈஸியாக பண்ணலாம். சீஸில் ட்ரை பண்ணலாம் கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ப்ரோ பிளேஸாக வருவாங்க. இப்போ பிஆரில் போனால் ஒரு புல்லட் கூட சுட தெரியாத பட்டன் இருக்குன்னா அப்பப்போ 2-3 பிளேயர்ஸ் வருவாங்க. அவங்களாம் அடிச்சுட்டு இருக்கீங்க கைஸ். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வாட்டி ஊக்கம் போடணும் 10 செகண்டில். எப்படிலாம் 3 வாட்டி போடுறது? அது அந்த லோட வரைக்கும் 45 செகண்டுக்கு மேலே ஆகுமாடா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எனிமி அடிச்சோன்னே ஊக்கம் போட்டு இன்னொரு எனிமி அடிச்சு மறுபடியும் ஊக்கம் போட்டு இன்னொரு எனிமி அடிச்சு மறுபடியும் ஊக்கம் போடணும். இது மாதிரி 10 செகண்ட்குள்ளே பண்ணணும். சீஸில் ட்ரை பண்ணேன். என்னால் 11 செகண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியாது. ஒரு செகண்டில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. பிஆர் போனேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஊக்காங்களோட இதாக இருந்துச்சு. ஊக்காங்க போட்டேன். ஒரு எனிமியை போட்டேன். ஊக்காங்க போட்டேன். இன்னொரு எனிமியை போட்டேன். ஊக்காங்க போட்டேன். இதுவும் ரொம்ப ஈஸி தான் கைஸ். பிஆர் நார்மலே போங்க. பேட்டில் ராயலாக போங்க. எல்லாம் பார்த்துட்டு வருவீங்களா? மிஷின்ஸ் முடிச்சு அந்த அமௌண்ட்டு ஈஸியாக வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூவை போட்டு 2 செகண்டுக்குள்ளே ஒரு எனிமியை போட்டு தாக்கணும். அப்புறம் நீங்கள் 10 ஹெச்பிக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போய் ஒரு 10 ஹெச்பிக்குள்ளே குறைச்சிட்டு வந்துடுங்க ஹெல்த்தை. அதுக்கப்புறம் எனிமி சைடில் ப்ளூவால் போட்டு எனிமி வண்டையில டபக்குன்னு அடிச்சிடுங்க. 2 செகண்டில் 1 செகண்டுக்குள்ளே செத்து போயிடும்.